நமஸ்தே டு ஆல். இன்னைக்கு நாம ஸ்போக்கன் ஹிந்தில ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் வேர்ட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் மூலமா ஹிந்தி லேர்ன் பண்ணணும்னா மறக்காம ஸ்பிகோபீடியாவை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த சூப்பர் வேர்ட் என்னன்னா பானா. பானா பானானா என்னன்னா நம்ம கிடைப்பது, பெறுவது, அச்சீவ் பண்ணுவதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில பானா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வெர்பு. இதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது பாஸ்ட் டென்ஸ்ல பாயா, பாயி, பாயே இப்படி சொல்லுவோம். அது பாயா அப்படின்னு சொன்னா அது மேல் ஜெண்டரை குறிக்கும். பா இ அப்படின்னு சொன்னா ஃபிமேல் ஜெண்டரை குறிக்கும். பா ஏனா ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட். இது நான் உங்களுக்கு கண்டினியூஸா சொல்லிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு இதுல கன்ஃபியூஸ் இருக்காது. ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான ஒரு பேட்டர்ன், ஈஸி பேட்டர்ன் பார்க்கலாம். எப்படி இதோட பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பாயா, பாயி, பாயே. இதுதான் இதோட பேட்டர்ன். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க சப்ஜெக்ட் மேனே, ஆப்ஜெக்ட் நௌக்ரி, பாயா, பாயி. இப்ப மேலா இருந்தா பாயா, ஃபிமேலா இருந்தா பாயி அப்படின்னு நினைக்க கூடாது. நௌக்ரிக்கு என்ன ஜெண்டர் வரும்? நௌக்ரி ஃபெமினைன். அதனாலதான் இங்க பாயி அப்படின்னு போட்டிருக்கோம். அது மேலா இருந்தாலும் சரி, ஃபிமேலா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இப்படிதான் நம்ம முடிக்கணும். மேனே நௌக்ரி பாயி, மேனே நௌக்ரி பாயி. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரிலேட்டடா கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். நான் வெற்றி பெற்றேன். இதை எப்படி சொல்லலாம்? மேனே சஃபல்தா பாயி, மேனே சஃபல்தா பாயி. அவன் வழியை கண்டுபிடித்தான். உஸ்னே ராஸ்தா பாயா, உஸ்னே ராஸ்தா பாயா. ஹிந்தி ஈஸின்னு நான் கண்டுபிடித்தேன். இதை எப்படி சொல்லலாம்? மேனே பாயா கி ஹிந்தி ஈஸி ஹை, மேனே பாயா கி ஹிந்தி ஈஸி ஹை. இதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் பேட்டர்ன் பார்த்து சென்டென்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ புரிஞ்சா நீங்க இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் பேட்டர்ன் என் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ புரியும். ஆமாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் மூலியமா கிளாஸ் வேணும்னா மறக்காம தமிழோபீடியாவை கனெக்ட் பண்ணுங்க, ஜாயின் கமெண்ட் கொடுங்க. இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம். நீங்க இவ்வளோ நேரம் கிளாஸை ஸ்கிப் பண்ணாம லிசன் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த சென்டென்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். வாங்க உங்களுக்கான சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளுக்கு வேலை கிடைத்தது, அவளுக்கு வேலை கிடைத்தது. இதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்னு மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு லக்னாவோட வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தன்யவாத்.